வழங்கப்படுகிறது. एकमिषे विष्णुस्त्वान् वेतु द्वे ऊर्जे विष्णुस्त्वान् वेतु त्रीणि व्रताय विष्णुस्त्वान् वेतु चत्वारि मायोपवाय विष्णुस्त्वान् वेतु पंच पशुभ्यो विष्णुस्त्वान् वेतु षड् ऋतुभ्यो विष्णुस्त्वान् वेतु सप्त सप्तभ्यो होत्राभ्यो विष्णुस्त्वान् वेतु सखा सप्तपदा भव सखायौ सप्तपदा बभूव. அழகான மந்திரம். இதுதான் 7 அடிகளை அக்னியை வலம் வரும்படிக்கு பிள்ளை மணமகனின் காலை பற்றி ஓரோர் அடியாக எடுத்து வைத்து அழைத்து கொண்டு வருகிறார். இதை தீவலம் செய்தல் சப்தபதி என்று முன்னோர்கள் கூறுகிறார்கள். ஆண்டாள் வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசிலை நாணப்படுத்து பரிதி வைத்து காய்ச்சின மா களிர் அண்ணான் என்னை கைப்பற்றி தீவலம் செய்ய கனாக்கண்டேன் தோழியினான். பெருமானினுடைய கையை ஓர் கையால் பற்றினார், காலை மற்றொரு கையால் பற்றினார், ஓரோர் அடியாக எடுத்து வைக்கிறார். இதற்குத்தான் சப்தபதி. இந்திய சட்டத்தின்படியே சனாதன தர்ம கல்யாண முறையின்படியே ஓர் கல்யாணம் நிறைவடைந்தது என்று சொல்ல வேண்டுமானால் சப்தபதி நடந்திருந்தால் தான் நிறைவேறியதாக கணக்கு. இது எதற்கெனில் விஷ்ணு இந்த பெண் எடுத்து வைக்கும் ஓரோர் அடியிலும் பின்தொடர்ந்து வரட்டும் என்று மணமகன் வேண்டுகிறான். முதல் அடி எடுத்து வைக்கிறான். இது பிடித்து கொள்ளும் முறை உண்டு. மணமகன் குந்திட்டு உட்கார்ந்து கொள்ள வேண்டும், பெண் குனிந்து நின்று கொள்ள வேண்டும். மணமகன் தான் ஓர் கையாலே பெண்ணின் கையை பற்றி கொள்ள வேண்டும். அந்த கையை விட்டுவிடக்கூடாது. மற்றொரு கையால் பெண்ணனுடைய காலை பிடித்து கட்டவர்களுக்கு அருகே பற்றி ஓரோர் அடியாக எடுத்தெடுத்து முன்னே வைக்க வேண்டும். முதலடி எடுத்து வைக்கும் போது ஏகமிஷே விஷ்ணுஸ்த்வான் வேது என்று கூற வேண்டும். அதாவது இந்த அடியில் விஷ்ணு உன்னை பின்தொடர்ந்து வரட்டும், உனக்கு அன்ன செல்வத்தை கொடுக்கட்டும், வீட்டில் அன்னம் பெருக வேண்டும், அனைவருக்கும் சோரிட வேண்டும், எப்போதும் அதற்கு குறைவில்லாமல் இருக்கட்டும், பெண்ணே உனக்கு பகவான் அதை கொடுக்கட்டும். வே ஊர்ஜே விஷ்ணுஸ்த்வான் வேது. ஊர்ஜா பலம் சக்தி, உனக்கு வேண்டிய உடல் சக்தி அனைத்தையும் விஷ்ணு கொடுக்கட்டும். த்ரீணி விரதாய விஷ்ணுஸ்த்வான் வேது. எத்தனையோ விரதம் செய்ய வேண்டும். ஏகாதசி விரதமோ நல்ல கர்மங்களை செய்வதற்குண்டான பலமோ விரதத்துக்கு சக்தி இருக்கட்டும். சத்வாரி மாயோபவாய விஷ்ணுஸ்த்வான் வேது. என்னென்ன சுகம் என்னென்ன இன்பப்படுவதற்கு உனக்கு ஆசையோ அனைத்தும் இந்த குடும்பத்தில் விட்டு உனக்கு கொடுக்கட்டும். 5 பசுக்கள் நீங்காத செல்வமாக நிறையட்டும். இந்த வீடு எப்போதும் பசு செல்வத்தோட பால் செல்வத்தோடு இருக்கட்டும். ஷட் ருதுப்யோ விஷ்ணுஸ்த்வான் வேது. வசந்த ருத்து, கிரீஷ்ம ருத்து, சிசிர ருத்து, ஹேமந்த ருத்து என்னும் 6 ருத்துக்கள். இந்த ஓரோரு ருத்துவிலும் பூக்கள் மாறி மாறி பூக்கும், வெவ்வேறு பழங்கள் பழுக்கும். அந்தந்த ருத்துவனுடைய பழம், அந்தந்த ருத்துவனுடைய பூ, இவை அனைத்தும் உனக்கு செல்வமாக நிறையட்டும். கடைசியா சப்த சப்தப்யோ ஹோத்ராப்யோ விஷ்ணுஸ்த்வான் வேது. கணவனோட சேர்ந்து ஹோதாவாய் யாகம், யஜ்ஞம், ஹோமம், தேவ பூஜை ஆகிய அனைத்தும் செய்யும் பேரு உனக்கு கிட்டட்டும். சகா சப்தபதா பவ. பெண்ணே, என்னுடன் நீ 7 அடி தூரம் நடந்து வந்துள்ளாய், எனக்கு தோழியாக ஆகிவிட்டாய். வேதம் எவ்வளவு அழகா சொல்றது பாருங்க. சகா தோழன் தோழி, எப்போதும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறோம், நண்பர்கள்ங்கிறோம். அவர்களுக்குள் எத்தனை பணத்தாலோ படிப்பாலோ அழகாலோ உயர்வு தாழ்வு இருந்தாலும் நண்பர்கள் நுட்டால் கால் மேல கால் போட்டு சமமா பேசுறதுதானே இயல்பு. அதானே நட்பின் இலக்கணம். எப்ப ஆணையும் பெண்ணையும் நண்பர்கள்னு வேதம் சொல்லியிருக்கோ இருவரும் சமம். அவளுடைய சொத்து இவனது, இவன் சொத்து அவளது. சகா சப்தபதா பவ. நானும் நீயும் இப்போது நண்பர்களாகி விட்டோம். சகாயோ சப்தபதா பபூவ. இனி இதிலிருந்து சக்கியாந்தே சக்கியந்தே கமேயம், சக்கியாத்தே மாயோஷம். இதிலிருந்து நானும் இனி விலக மாட்டேன். மாயோட்டாக, இதிலிருந்து நீயும் விலகுவது கூடாது.
இந்த நட்பிலிருந்து எக்காரணம் கொண்டு நானும் கைவிட்டு ஓய மாட்டேன். பெண்ணே, இந்த பிடித்தபடியை நீயும் விடுவது கூடாது. ஆகவே இந்த கல்யாண முறைப்படி பார்த்தால் மணவிலக்கு என்பதே பேசுவதற்கே இடமில்லை. மனம் விலகினால் மனம் விலகுகிறது என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த மனமே விலகாத வண்ணம் பேசிக்கொள்ள வேண்டும். அதோடு அல்ல, அந்த மனம் எப்போது விலகி போகும்? இருவருக்கும் சேர்ந்து லட்சியம் பகவானாக இருந்தால் மனவிலக்கு வராது. ஆகவே மனவிலக்கும் வராது. ஆனால் என்ன செய்வது சுவாமி? அவர் அப்படி இல்லையே, அவள் அப்படி இல்லையே இருந்தால் இல்லை. அப்போது இருவரும் பெருமானை நினைத்து கொண்டு தனித்தனியே வாழ வேண்டியதுதான். வேற என்ன செய்ய? ஆனால் முதலிலிருந்தே மந்திரங்களை சொல்லி விடாமல் பக்தியோட பெருமானுடைய பூஜையை நிறைவேற்றி கொண்டு வந்தால் மனமே விலகாது, கருத்து விலகவே விலகாது. ஏன்னால் 2 பேர் இருக்கும், ஃப்ரிக்ஷன் வச்சுங்களேன். ஒன்று ஒத்துக்கல, ஒரு உராய்வு அதிகமா இருக்கு, ஃப்ரிக்ஷன் இருக்குன்னா எல்லா மெஷினையும் எடுத்து பாருங்க. எங்க ஃப்ரிக்ஷன் வந்தாலும் நடுவுல கிரீஸ் போடுவா. அதை போட்டுட்டு அப்புறம் ஃப்ரிக்ஷனே வராது. அதே போல யாரோ ஒரு ஆண், யாரோ ஒரு பெண், தெரிஞ்சிருக்கட்டும் தெரியாத போட்டோம், கல்யாணம் பண்ணிண்டாச்சு. அங்கு பிறந்து வளர்ந்த சூழ்நிலையே வேற, இங்கு பிறந்து வளர்ந்த சூழ்நிலையே வேற. இப்படி 2 பேர் இருக்கும்போது ஃப்ரிக்ஷன்ங்கிறது நடக்கக்கூடியது தான், இல்லாம இருக்காது. நம்ம ஒன்னே ஒன்று ஃப்ரிக்ஷனே இல்லாத வாழ முடியாது. ஆனா அந்த ஃப்ரிக்ஷனுக்கு கிரீஸ் போட்டுன்னு வாழலாமே. அதுக்கு வழிதான் கண்ணன் தான் கிரீஸ், ஆண்டாள் தான் கிரீஸ். கண்ணனை ஆண்டாளை நடுவுல வச்சுட்டே பேசினோம்னால் அப்ப ஃப்ரிக்ஷன் வரவே வராது, ஒத்தருக்கொத்தல் உராய்வே ஏற்படாது. ஆகவேதான் இந்த மந்திரங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. ஆக சப்தபதி பிரதட்சணம் வந்தார்கள். 7 அடி எடுத்து வைத்த பிற்பாடு பிரதான ஹோமம். இதுதான் கல்யாணத்திலே ரொம்ப பிரதான ஹோமம். இதில் 16 ஆகுதிகள் கொடுக்க வேண்டும். பிரதான ஹோமமும் முடிந்த பிற்பாடு அடுத்த அழகானது அம்மி மிதித்தல். அங்க ஒரு மூட நம்பிக்கை. அம்மி பெண்ணோட காலை பிடிச்சு அம்மியில தூக்கி வச்சுட்டு, இந்த அம்மி எப்படி கருட முரடா இருக்கோ, பெண்ணே எல்லா கட்டங்களும் உனக்கு வரப்போகுது, இனிமே அம்மி ஆட்டம் தான் நீ வாழணும். இதெல்லாம் ஒத்துன்னு சொல்லலை. இப்போ முதல்ல அம்மி வீட்டுல இல்லவே இல்லை. அப்புறம் என்ன அம்மியை பத்தி? அம்மியும் காணும், உரலையும் காணும், உலக்கையும் காணும். இப்போ வர்ற பெண்ணு மட்டும் அம்மியாட போறாளன்னா அர்த்தம் என்னன்னா, இந்த மந்திரம் பெண்ணை பற்றி மட்டும் அல்ல, ஆணுக்கும் இந்த மந்திரம் உண்டு. ஒரு ஆண் குருகுல வாசத்துக்கு போகும்போது உபநயனம் பண்றாளே, பூனல் போடச்சே, அப்ப ஆணுக்கு இந்த மந்திரம் உண்டு. இது கல்யாணத்தின் போது பெண்ணுக்கு ஆதிஷ்டேன அஸ்மானம் அஸ்மேவத்வா ஸ்திராபவ அபிதிஷ்ட பிரதன்யத சஹஸ்வ பிரதனாயதா. பெண்ணே, உனக்கு எதிராக இருப்பவர்களை எதிர்த்து இந்த அம்மிக்கு இருக்கிற கல்லான மனசோட நீ எதிர்த்து நில். உனக்கு ஆறான எதிரானவர்களா இருந்தா, இந்த மந்திரத்துக்கு சம்ஸ்கிருத மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்றேன். இது எப்படியோ நாம அர்த்தம் பண்ணிட்டா பிரயோஜனம் இல்லை. மனசை கல்லாட்டம் ஆக்கிக்கோனா, கல்லுக்கு இருக்கிற உறுதியோட நீ எதிர்த்து நிற்கலாம். யாரும் உன்னை தவறு கூற முடியாது. கணவனே தப்பா குறித்தாலும் நீ அவனை திருத்தி வாழலாம். அதுக்கு அனுமதி கொடுக்கறது வேதம். கொடுத்தாச்சுன்னா அந்த அனுமதியை பெண்ணு தெரிஞ்சு விட்டா, ஓ தர்மத்தை மீறி கணவன் போறாருன்னா மாத்தலாம். வேதம் எப்படி சொல்லிருக்கு, நீங்க எப்படி பேசுற தப்பில்லையா அப்படின்னு எடுத்து பேச முடியும். ஆகவே அம்மி மிதித்தல். இதே போல பிரம்மச்சாரி பிள்ளை உபநயனம் ஆகும் போது அந்த பிள்ளை அம்மி பேர்ல ஏற்றி வைப்பா. ஆதிஷ்டேனம் அஸ்மானம் அஸ்மேவத்வா ஸ்திரோபவ, அது புல்லிங்கம். ஸ்திரோபவ, இது ஸ்திராபவ ஸ்திரீலிங்கம். இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அந்த பிள்ளை குருகுல வாசத்துக்கு போறான். அப்ப ஆச்சாரியனிடத்துல பாடம் படிக்கச்சே அம்மி ஆட்டம் உறுதியா கத்துன்னு வரணும் இல்லையோ, அதுக்காகத்தான் பிள்ளைக்கு. இவையினுமே மொத்தத்தையும் ஜாகிரதையா நிர்வகித்தாகணும் இல்லையோ, அதற்காகத்தான் பெண்ணுக்கு. அடுத்தது பொறிமுகந்த அட்டக்கனாக்கண்டேன் தோழினான். ஆண்டாளுடைய பாசுரம். இம்மைக்கு 7 பிறவிக்கும் பற்றாவான் நம்மையுடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தாழ்பற்றி அம்மி மிதிக்க கனாக்கண்டேன் தோழினான். கண்ணனுடைய செம்மையுடைய திருக்கை, இப்ப ராமனுடைய திருக்கை, அத்தால் அம்மி மிதிக்க கனாக்கண்டேன் தோழினான். அறிமுகன் அச்சுதன் கைமேலன் கை வைத்து பொறிமுகந்த அட்டக்கனாக்கண்டேன் தோழினான். அடுத்தது பொறியிடுதல். பொறி, நெல்லு பொறிங்கிறது மங்களமான ஒரு விஷயம். அதனாலே இந்த மணமகனுக்கு 100 ஆண்டுகள் ஆயுள் வேணும்னு பெண்ணு அக்னி பகவானிடத்தை இந்த இடத்துல பிரார்த்திக்கிறார். பெண்ணனுடைய கையை கீழே வச்சுப்பார்கள். அதற்கு மேல ஆணனுடைய கையை வைத்து அதில் மைத்துனன் பொறியை எடுத்தெடுத்து சேர்த்து அதை ஹோமமாக செய்ய வேண்டும். இதைத்தான் லாஜஹோமம் என்று கூறுகிறோம். பொறிமுகந்த அட்டக்கனாக்கண்டேன் தோழினான். அடுத்தது இதெல்லாம் பெண் வீட்டு கல்யாணம் முடிந்த பிற்பாடு மணமகனுடைய வீட்டுக்கு பெண்ணு புறப்பட்டு போறாளோ இல்லையோ, அப்போது மாட்டு வண்டியில ஏறணும். எனது கிராமம் வேற கிராமத்துல இருந்திருக்கும். அது ஏறச்சே மந்திரம் சொல்றது. உதுத்தரமாரோகந்தி யஸ்யந்தி பிரதன்யதா மூர்த்தானம் பத்யுராரோக பிரஜயாச்ச விராட் பவ. பெண்ணே,
நன்னா இந்த மாட்டு வண்டி மேல ஏறு. இது எப்படி இவ்வளவு நன்னா நித்தம்பா ஏறையோ இதை போலே உன்னுடைய பண்புகளால் உன் கணவனுடைய தலையிலையும் ஏறி உட்கார்ந்து போகுது. மூர்தானம் பத்யுராரோக, பத்யுகு கணவனுடைய, மூர்தானம் தலைக்கு மேலே, ஆரோக எழுந்து உட்கார்ந்து கொள்வாய். வாத்தியார் சுவாமி சொல்லிட்டே இருந்தார். பிள்ளை இந்த மந்திரத்தை சொன்ன உடனே கிடுகிடுன்னு ஒரு பெண்ணு எழுந்திருந்தா. இதுக்கு பெண்ணு திடீர்னு மணவரையிலேருந்து எழுந்திருக்கிறாளேன்னா, சுவாமி அவ கணவன் தலையில ஏறி உட்காரணுமா? சம்ஸ்கிருதம் தெரிந்த பெண், மந்திரம் காதல பட்ட உடனே இப்ப ஏறி உட்கார போறேன்னா, ஓ இப்படி ஏறி யாரும் உட்கார சொல்லல, இப்போ உன் பண்புகளால ஏறி அமர்ந்துக்கோன்னு அர்த்தம். உதுத்தரம் ஆரோகந்தி யஸ்யந்தி பிரதன்யதா மூர்தானம் பத்யுராரோக பிரஜயாச்ச விராட்பா. ராமனுக்கு என்ன, சீதை தன் தலையில ஏறி அமர்ந்தால் கசக்கிறதா? அம்ம விதித்து அருந்ததி பார்த்து, அந்த நட்சத்திரத்தையும் பார்த்து, லாஜஹோமம் பிரவிஷ்யஹோமம் இதெல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்ட திருமண சடங்குகளில் இருக்கும் ஒவ்வொன்று. ஏதோ இருக்கும் காலம் அவகாசத்துக்குள் ஒன்னிரண்ட தெரிவித்தேன். இனி அதே சீதா கல்யாணத்தை அடைவோம். தர்பைஹி சமைஹி சமாஸ்தீர்ய விதிவன் மந்திரபூர்வகம் அக்னி மாதாய தம் வேத்யாம் விதிமந்திர புரஸ்கிருதாம் ஜுஹாவாக்னௌ மகாதேஜாஹ வசிஷ்டோ முனிபுங்கவஹ ததः சீதாம் சமானீய சர்வாபரண பூஷிதாம் சமக்ஷமக்னேஹே சம்ஸ்தாப்ய ராகவாபிமுகே ததா அப்ரவீத் ஜனகோ ராஜா கௌசல்யா நந்தவர்தனம். இப்படி ஜனகன், இப்படி தசரதன், இங்கு சீதை, இங்கு ராமன், இப்படி ஒருத்தருக்கொருத்தர் நிறுத்தி வைக்கப்பட்டார்கள். அப்ப ஜனகன் சொல்றார், இயம் சீதா, இதோ என் பெண் சீதை, மமசுதா எம் பெண், சகதர்ம சரித்தவ, தர்ம மார்க்கத்தில் உன்னோடு கூட வருவாள். பிரதீட்சை நாம் பத்ரந்தே, எதிர்பார்த்து இவருடைய கையை உன் கையால் பிடி. அழகான அர்த்தம் பெரியவா சந்திர சாதிக்கிறார். ஜனகானாம் குலே கீர்த்தி மாஹரிஷதி மேசுதா, எங்கள் குலத்துக்கே பெருமை சேர்க்க வந்த பெண் இயம் சீதா. சீதால் ஆங்கல பத்ததி, பூமியிலிருந்து பொன்னை போல விளைந்தவள், கர்ப்ப சம்பந்தமே கிடையாது, பேரழகி பார் இயம் சீதா. ராமனுக்கு தன் அழகை பத்தி எப்போதும் இருமாப்பு, ஆகாசத்தையே பாப்புறான். ஜனகன் சொல்றார், இருக்கட்டும் ராமா, கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டு அப்புறம் முடியுமானா முகத்தை திருப்பிக்கோ, நீ சீதையை பார்க்காமலே முகத்தை திருப்பிண்டியானா? ராமன் சொல்றாரு, அதுக்காக திருப்பிட்டு இருக்கல, இந்த நாட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்து யாரை பார்த்தாலும் சீதை சீதையாவே இருக்கு, எது சீதையினுடைய முகம்னே தெரியல, அதனாலதான் அப்படியா இயம் சீதா, இதுதான் என் பெண்ணு சீதை, இவ்வளவு அழகி. ராமன் பார்த்தார், அழகுக்காகவா கல்யாணம் பண்ணிக்கொள்ள முடியும்? பிறவி வேண்டாமா? யாருக்கு பிறந்தவள்? மமசுதா, எனக்கு பிறந்தவள் ராமா, ஜனக குல சுந்தரி. இருக்கட்டும், நீ ரொம்ப உயர்ந்தவர், யாஜ்ஞவல்கியரிடத்துல பாடம் படித்தவர், ஆனால் நான் எடுத்துக்கொண்ட செயலுக்கு அவ கூட வர வேண்டாமா? அடியார்களை ரட்சிப்பது நமக்கு தொழில். உடனே சொல்ற, சகதர்ம சரித்தவ, உன் தர்மம் காப்பது, அந்த காப்பதில் இவள் கூட நிற்பாள். ராமா என்ன பேசுகிறாய்? ராமாயணம் முழுவதும் எங்கெங்க சீதை கூட இருக்க போகிறாளோ நீ அங்கெல்லாம் காப்பாய், எங்கெங்க அவள் கூட இல்லையோ அங்கெல்லாம் கொல்வாய். தாடகையை கொன்றாய், கல்யாணமாகவில்லை. வாலிய முடித்தாய், ராவணன் முடித்தாய், சீதை கூட இல்லை. மாரீசனை அழித்தாய், தள்ளிப்போய் முடித்தாய். காகத்தை காப்பாற்றினார், சீதை அருகில் இருந்தாள். சகதர்ம சரித்தவர், அதனால்தான் சகதர்மச்சாரிணின்னு சொல்லுகிறார்கள். கணவன் தர்ம மார்க்கத்தில் நடந்தால் பேசாமல் ஒத்துழைத்து விடலாம், தர்மத்தில் இருந்து மாறினால் திருத்தி பணி செய்ய வேண்டும். சகதர்ம சரித்தவர் பிரதீட்சை நாம் பத்ரந்தே, என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தா பண்ணிப்போ, நாமா கேட்கறது இல்லை என்று விட்டேத்தியாக இருக்கிறாய், மேல் விழுந்து கல்யாணம் பண்ணிக்கோ. பிரதீட்சை நாம் பத்ரந்தே, உனக்கு மங்களம் உண்டாகுக. பாணிந்திரன்ஹீஸ்வ பாணினான், இவள் கையை உன் கையால் பிடி. இவள் கை உயர்ந்த கை, செந்தாமரை கை, உன் கை சுமார் கை, தாமரை கை. ஆகவே சீதையோட கையை முதல்ல சொல்லிட்டு ராமன் கையை பின்னாடி சொன்னார். இதுதான் சீதா பக்கத்திலே இருப்போன்னு அப்பவே சொன்னேன். ஆக இவருடைய கையை உன் கையால் பற்று. பாணிந்திரன்ஹீஸ்வ பாணினார், இவ காலை உன் கையால அடுத்தது பிடிக்கலாராமா? அம்மி மிதிக்கிறச்சே இவ காலை பிடிச்சாகணுமோ இல்லையோ, அது எல்லாரும் பார்க்க. அதற்கப்புறம் படுக்கையினில் தாராளமா அவ காலை உன் தலையால கூட பிடி. நான் வேண்டான்னு சொல்லு. பாணிந்திரன்ஹீஸ்வ பாணினா இயம் சீதா மமசுதா. ஒரு பக்கம் அயோத்தியா வாசிகள், இன்னொரு பக்கம் ஜனகபுர வாசிகள். நாமெல்லாம் ஜனகபுரி பட்டணத்தின் பக்கம் நிற்கிறோம். சட்டுன்னு சொன்னார்கள், நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும், வெடிக்க பொருதி சண்டை போ. அயோத்திய பட்டணத்துல எல்லாம் சொல்றாளாம், ராமன் எவ்வளவு அழகன்,